ஏபி டிவிலியர்ஸ் எப்படி கிரிக்கெட்டுக்கு வந்தார்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஏபி டிவிலியர்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவில் பிறக்கிறாரு. இவருக்கு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. ஏபி டிவிலியர்ஸோட பிரதர் வந்து எப்பொழுதும் கிரிக்கெட் விளையாட போவாங்க. விளையாட போகும்போது டிவிலியர்ஸையும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் டிவிலியர்ஸ் எந்த மேட்ச் இப்போ விளையாட போனாலும் அந்த மேட்ச்சில் தோற்றுருவாங்க. ஏன்னா இவர் வந்து சரியாக கேட்ச் ஃபீல்டிங் பண்ணுறதுல ஒழுங்காக பண்ணவே மாட்டார். ஸோ அதனால் ஒரு டைம் வந்து அழுதுகிட்டே போயிட்டு அவங்க அப்பாட்டப்பா எனக்கு வந்து கிரிக்கெட்டே விளையாட வரலன்னு அவங்க அண்ணாவோட ஃப்ரெண்ட்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டிவிலியர்ஸோட அப்பா வந்து உடனே ரக்பிலையும் ஸ்விம்மிங்லேயும் வந்து ஜாயின் பண்ணி விட்றாங்க. இதில் ஜாயின் பண்ணி விட்டதுக்கப்புறம் கேட்ச் ஃபீல்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு இந்த 2 விளையாட்டும் அவருக்கு வந்து உதவுது. இந்த விளையாட்டை வந்து விளையாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் கிரிக்கெட்டில் வந்து ஒரு நல்ல கீப்பராகவும் நல்ல ஒரு பேட்ஸ்மேனாகவும் நல்ல ஒரு ஃபீல்டராகவும் இருக்கிறாரு. எந்த ஒரு நபர் வந்து உனக்கு கிரிக்கெட்லாம் சரியாக வராதுன்னு அவங்க அண்ணாவும் அவங்க அண்ணாவோட ஃப்ரெண்டு சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் அதே இடத்துல தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கி டிவிலியர்ஸ் வந்து பெரிய லெவலில் ரெக்கார்டு வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி இந்தியாவில் வந்து சச்சின் டெண்டுல்கருக்கு எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு ஃபேன் பேக் இருக்குதோ அதே அளவுக்கு இன்றைக்கி டிவிலியர்ஸ்க்கும் இருக்குது. உங்களுக்கும் ஏபி டிவிலியர்ஸை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல ஏபி டிவிலியர்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க.